வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஈவன் வெஜ்ஜீஸ் கூட இல்லாம சூப்பரான சட்பட்டா ஒரு வெத்தல் குழம்பு பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ட்ரெடிஷ்னலான மணத்தக்காளிக்காய் வெத்தல் குழம்பு. இந்த குழம்போட ஹார்ட் பீட்டே நம்ம இதுக்கு ரெடி பண்ண போற ஒரு பவுடர் தாங்க. மிச்சப்படி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. சட்டுன்னு நீங்கள் இந்த குழம்பு பண்ணிடலாம். சூடான சாதத்து கூட சுட்டு அப்பலாம் இந்த குழம்பு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த குழம்புக்கு உப்பு போடாத மணத்தக்காளிக்காய் வெத்தல் இருந்தால் வாங்கிக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ரொம்ப கம்மியாக இருக்கட்டும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வறுக்கும்போது ஈவனாக ரோஸ்ட் ஆகும். பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறட்டும். பருப்பு பொன்னிறமாக மாறும் போதே உங்களுக்கு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். மல்லி விதைகளை ஒரு 2 பெரட்டு எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அரிசியுமே இது கூடவே வறுபடட்டும். 2 விதமான மிளகாய் சேர்த்துருக்கேங்க. 4 நம்ம யூஸ் பண்ணுற வெத்தல் மிளகாய், 2 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். நீங்கள் காஷ்மீரிக்கு பதிலாக பேடிகே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை இந்த வாட்டர் கண்டென்ட்லாம் போய் கொஞ்சம் பொறன்னு ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா இந்த மிக்சரை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொடி பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இன்னும் ஜாஸ்தியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கூட்டுக்கெலாம் சேர்க்கும் போது நல்லாவே வாசனையாக இருக்கும். குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளிக்காய் வெத்தல் சேர்த்துட்டு வெத்தல் நல்லா டார்க் கலராக மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெத்தல் பார்த்திங்கன்னா நல்லா பஃப் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். சரியாக வறுக்கலைன்னா கசப்புத்தன்மை வரும். இதுலேயே கொஞ்சமாக பெருங்காய கட்டி 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நீங்கள் அதுலேருந்து பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. வெத்த குழம்புக்கு புளிப்பு ரொம்ப முக்கியங்க. ஸோ புளி தண்ணியை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போய் இந்த மிக்சர் கொதிச்சு நல்லா வத்தி வரணுங்க. பாதியாக வத்தினதுக்கு அப்புறமா தான் நம்ம பொடி சேர்க்கணும். இந்த புளி தண்ணி கூடவே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க. எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொடி கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் நீங்கள் சேர்த்துருக்கிற புளிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். பொடி சேர்க்கும் போது ஃப்ளேம் லோ பண்ணிட்டு பொடி சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். லம்ஸ் ஏதாவது இருந்தாலும் உடனே உடச்சி விட்டுருங்க. இந்த பொடி சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடுங்க. இந்த குழம்பு நீங்கள் தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரியுமே கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ட்ராவல்க்கெலாம் பெஸ்ட்டுங்க இந்த குழம்பு. 1-2 நாளைக்கு உங்களுக்கு கெட்டே போகாது. திக்கா துக்கு மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆற இந்த குழம்பு திக்காயிட்டே போகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நாக்கில் பட்டோன்னே உங்கள் ஐஸ் எல்லாம் வைடாக ஓப்பன் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.